ஹை கேஸ் நான் சிலிண்டர் புக் பண்ணி ஒரு 10 டேஸ் ஆயிடுச்சு. 10 டேஸ் கழிச்சு தாங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இப்போ வந்து நம்ம புக் பண்ணுறதுக்கே 30 டேஸ், அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு 10 டேஸ் ஆகிடுதுங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க. இப்போ சிலிண்டரோட ரேட்டும் ஏறிட்டு இருக்குங்க. 940 ஆகிடுச்சு சிலிண்டர். அது இல்லாமல் டெலிவரி சார்ஜும் கூட. சரி அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரி பாத் பவுட்ரு போடலான்னு சொல்லிட்டு தண்ணிக்கு போட்டு குளிக்க வச்சேன். அப்போ இன்னும் கொஞ்சம் நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி நானே அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கேன். இந்த சம்மர் சீசனில் இதை போடும்போது அவ்வளோ ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்களாம் வந்து நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் போட்டு அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணாலே போதும். நீங்கள் ரா மில்க் இல்லை கேர்டு அதில் போட்டு அப்ளை பண்ணுங்கள். 2 டேஸ் ஒன்ஸ் போட்டால் கூட போதும். என்கிட்ட ஒரு சிஸ்டர் டவுட் கேட்டிருந்தாங்க. இப்போ உங்களோட பாத் பவுடரை யூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ஆஸ் யூஷுவல் டெய்லி யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு என்னை கேட்டாங்க. தாராளமாக யூஸ் பண்ணலாங்க, தப்பே கிடையாது. நீங்கள் இன்னும் நம்மளோட பவுடர் போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன உங்கள் ஸ்கின்னுக்கு போடுறீங்களோ தாராளமாக அதை போட்டுக்கலாம். மாய்ஸ்சரைசர் டெய்லியும் கூட அப்ளை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரை ஸ்கின் இருக்கவங்க மட்டும் பவுடரை 2 டேஸ் ஒன்ஸ் யூஸ் பண்ணால் கூட போதுங்க. நான் அப்படியே பவுடர் போட்டு க்ளீன்லாம் பண்ணிவிட்டு நாளைக்கே பங்குனி உத்தரல, ஸோ அதனால் ப்ரிப்ரேஷன் தாங்க பண்ணியிருந்தேன். கொழுக்கட்டைக்காக மாவெல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ நான் அதை டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். இப்போ மாவு வெந்துடுச்சு. ஸோ அதை வந்து துணியிலேருந்து எடுத்து இந்த மாதிரி பிளேட்டில் மாற்றி ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். நான் ஆல்ரெடி பங்குனி உத்தரத்துக்கு பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை கீழே கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள்லாம் பங்குனி உத்தரம் எப்படி கூப்பிடுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மகிழ்ச்சி. பை கைஸ்.